ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இதை நேம் வந்துட்டு டாக்டர் ஜோன் அடிக்ஷன். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் இப்போ டைம் ஒரு 11 o'clock இருக்கும் நைட்டு. ஒரு பர்சன் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பெட்ரூமில். லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த பர்சன் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழே ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க. அவ்வளோ டயர்டாக இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி. கடவுளே, ரொம்ப டயர்டாக இருக்குது எப்படி சொல்லிட்டு அப்படி அவங்க நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே அவங்க ஷர்ட்டில் ரூம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க அந்த பெட்ரூம்குள்ளேயும் வராங்க. வந்து பார்த்தா ஒரு பர்சன் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பவுட் பண்ணிக்கிட்டே. அவங்க பார்க்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே அந்த டயர்ட்னஸ் அவங்களுக்கு போயிடுது. அப்புறம் அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பார்க்குறாங்க தூங்கிட்டானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே சரி அவங்க டேரெக்டாக ஷவர் ரூம் தான் போகிறாங்க. போயிட்டு நல்லா ஷவர் பண்ணிவிட்டு ஒரு பாத்ரூம் போட்டு வியர் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு பார்க்குறாங்க. கிட்ட அந்த பெட்டுக்கு வராங்க. பெட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பையன் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த தூங்கிட்டு இருக்க அந்த பர்சன் போயிட்டு அவங்க இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் கிஸ் பண்ணவும் அந்த பர்சன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன். நீங்கள் சொல்கிறாங்க அங்கேயே சாப்பிட்டேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்ட தானே? நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. தூங்கிட்டியா? தூக்கம் வந்துச்சு, முன்னாடி வெயிட் பண்ண உங்களுக்கு காணும், அதான் தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மை பேபி, எனக்கு இப்போ நீ வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சனும் ஆனால் எனக்கு டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா? ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணனா அதே எனக்கு டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ அவங்க ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்ன பேபி வேணுமே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த பர்சனும் ஓகே ஆனால் ஜென்டிலாக சொல்கிறாங்க. ஜென்டிலாக தான் அப்படி சொல்லிட்டு அவங்களும் இப்போ போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சனை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட ஒரு மாதிரி இன்டிமேட்டாக இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours போகுது. ஜங்குக் போதும் ப்ளீஸ் போதும் அப்படி சொல்கிறாங்க. அவன் எனக்கு இன்னும் வேணுமே சொல்கிறாங்க. ப்ளீஸ் இன்றைக்கி போதுமே, எனக்கு டயர்டாக இருக்குது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் டைம் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் சொல்கிறாங்க. 3 o'clock மேலே ஆகுது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க. இவார் மை அடிக்ஷன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அவங்க எஸ் கிட்ட அவங்க பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் தூங்கலாமா, எனக்கு தூக்கம் சொல்கிறாங்க. ஓகே ஓகே தூங்கலாம் சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த பையன் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் இப்போ ஒரு 7:30 இருக்குண்டா. அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த பசங்க வந்துட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. எங்களுக்கு நம்ம ஜிமின் ஜம்கடா ஓகேவா? இப்போது ஜிமின் தான் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் எந்திரிமா சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. எது நோவா? அப்போ காலேஜ் போகலையா? அப்போ நீ லாயர் ஆக வேணாமா அப்படி கேட்குறாங்க. டக்குன்னு நினச்சிட்டாங்க. என்னத்துக்கு உங்களோட அப்பா ட்ரீம் நீ லாயர் ஆகணும்ல சொல்கிறாங்க. இப்போது ஃபைனல் நினச்சிட்டாங்க. அச்சோ எனக்கு தூக்கமே பத்தல, எனக்கு என்ன தூங்கணும் சொல்கிறாங்க. என்ன தூங்கணுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் டெய்லி தூங்க விட மாட்டேங்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீ இவ்வளோ அழகாக இருந்தா அப்படி அப்புறம் சொல்கிறாங்க. யுவர் மை அடிக்ஷன், எனக்கு எவ்ரிடே நான் ஒன்று எடுத்துக்கணுமே, எனக்கு வேணுமே, டே ஃபுல்லாக டேயில் நீ காலேஜ் போயிடுறேன், நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் போயிடுறேன், என்னோடய ஒர்க்கை நான் பார்க்கணும்ல, ஃப்ரீ டைம் இப்போ நைட்டு தானே இருக்குது, அப்போ நைட்டு தானே ஒன்று எடுத்துக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நான் மட்டும் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் யாரு கூடயும் ரொம்ப டேஸ் இருக்க மாட்டேங்களாமே அப்படி சொல்கிறேன். ஜிமின் கேட்குறாங்க. ஜம்கை பார்த்து அங்கே இருக்கும் ஜம்கோட ஜிமின் ஓகே. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்டேன், நீ என்னை பற்றி எதாவது கேட்டியா? இல்லை அது காய் சொன்னார், நீங்கள் யார் கூட இதுமாதிரி இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டேன்னா என் கூட மட்டும் எப்படி? ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, உங்களுக்கு போரிங்காகவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படியே அவர் மனசு நினைக்கிறேன். எனக்கும் தான் தெரியல, நான் என்னோடய ஃபஸ்ட் டச்சஸ் நீ மட்டும் தான், என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, காய் உண்டு என்னை பற்றி உன்ட்ட என்ன சொன்னாலும் தெரியாது, ஆனால் இவர் மை அடிக்ஷன், என்னால் எவ்ரிடே நம்ம டச் பண்ணும்போது எனக்கு நியூவாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, அது ஏன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. எனக்கு எப்போவும் டச் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க முடியல இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்துட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு, நீ வேறு எதை பற்றி பேசாத ஓகேவா, நான் என்னோட சொல்லியிருக்கேன் நம்மளோட அப்பா க்யூர் ஆகிற வரைக்கும் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் சொல்கிறாங்க. வேறு என்ன அப்படி கேட்குறாங்க. உனக்கு பிடிக்கல என் கூட இருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, நான் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. வேறு என்ன உனக்கு வேறு என்ன பண்ணுமா, உனக்கு வேறு என்ன என்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. உனக்கு சொன்ன பியர்சிங் வந்துட்டு குத்துதுன்னு சொன்னேன், பியர்சிங் ரிமூவ் பண்ணிட்டேன், வேறு என்ன சேஞ்ச் பண்ணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது கேட்டேன், சும்மா கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஒரு வேளை நான் டெய்லி கூட இருக்கிறதால உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. பெயினாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே அந்த 1 month இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 1 month ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருப்பார். இப்போனாக்கா அவர் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவர் இருந்துட்டு நம்ம ஜிம்மிக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம ஜம்க்கு வந்து அவர் கூட ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜிம்மிக்கு அது பழகி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜம்க்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் இதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார் இந்த செக்ஷனுக்கு அப்புறம். அது ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு உங்க கூட இருக்கா, நான் ஹானஸ்ட்டாக சொன்னாக்கா பிடிச்சிருக்கு, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க
இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? அது சொல்லிட்டு ஜிம்முக்கு வரும்போது தயக்கமாக இருக்குது. இங்கே பாரு எதையும் யோசிக்காத ஓகேவா, உன்னோட ஃபோக்கஸோட ஸ்டடீஸில் மட்டும் இருக்கட்டும், வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா நான் ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். உங்கள் காலேஜில் உனக்கு ஒரு பர்சன் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டேன்னா அது யார் அப்படி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு பேர் எவனு சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. அவன் எதுக்கு உனக்காக ஃபுட்டை ஃபிட் பண்ணி விட்டான் அப்படி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட் இல்லை அதனால தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் சொல்லியிருக்கேன் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும்தான் உனக்கு எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வேறு அவன் என்னோட ஃப்ரெண்டை சொல்கிறான். எனக்கு தெரியும் ஜிம்மி, நீ என் கூட இருக்க வரைக்கும் நான் எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கிட்டையும் உன்னை ஷேர் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன். நான் சொல்கிறது என்னன்னாக்கா ஃப்ரெண்டாக கூட உன்னை யார்ட்டையும் ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா. நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கூட யார்ட்டையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, உனக்கு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, உன்னை யாரும் டச் பண்ணக்கூடாது ஓகேவா, நீ எனக்கு மட்டும்தான் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினு விட்டுறாங்க. இப்போது ஜிம்னு பார்த்துருக்காங்க. காய் சொன்னதுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு புரியலையே எது ட்ரூ அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் உங்களோட கேட்கவான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படி நான் வரப்பா என் அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்கப்பா. அருணோட அப்பா இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, அவனோட கான்ஷியஸ்க்கே வரல, கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமே சொல்லிட்டாங்க. ஒரு கான்ஷியஸ்க்கு வராரு அப்புறம் மயங்கிறாரு அப்படி தானே இருக்காரு, இன்னும் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ஃபுல்லாக க்யூர் ஆகலை, க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா நீ ஜஸ்ட்டு வெளிலேருந்து பார்த்துக்கவா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஈவினிங் வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டா போ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜங்கு கீழே வராங்க. கீழே வந்துட்டு அவர் குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வேறு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கீழே வந்து குக் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம் போய்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் கீழே வந்துட்டாங்க. ஜங்கு ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே உட்கார சரி ஜிம் போய் உட்காராங்க. இப்போ ஜங்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குற நானே சாப்பிட்டுக்குவா சொல்லிட்டாங்க. இல்லை இட்ஸ் ஓகே நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியல உன் மேலே எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்னாலும் இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியாது, எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு மட்டுமே தோணுது, எப்போவுமே லைஃப் லாங் என் கூட மட்டுமே தோணுது. எனக்கு எப்படி நான் என் கூட வச்சுக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு என் கூட எனக்கு வேணும். என்னை தாண்டி உனக்கு வேறு டச் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட வரவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் நினைக்கிறாங்கனாக்கா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் அப்பா கூட்டிகிட்டு போயிடுவேன். இங்கே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு போயிடணும். அதுக்கப்புறம் ஜங்கோட லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசனுக்காக நடந்துட்டுருக்கு. என்கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி தான் நான் இருப்பேன், அதை தாண்டி உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கவே மாட்டேன், நீங்களும் எங்கள்கிட்ட எடுத்துக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா க்யூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இந்த சம்மந்தமே இல்லை சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேட் பாய். காய் சொன்னாங்க நீங்கள் நிறைய பேர் கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் டேட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கூட இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் உங்க கூட நான் எப்படி இருக்க முடியும்? ஆனால் உங்க கூட நான் இருந்திருக்கேன், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மந்த் நான் ரொம்ப ஹெல் அனுபவிச்சேன். ஏன்னா நீங்கள் அப்படி எனக்கு கூட நடந்துக்கிட்டீங்க. அந்த 1 மந்த் ஆஃப்டர் நீங்கள் என்கிட்ட இப்போ ஜென்டலாக இருக்கீங்க. எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுது உங்களை. இருந்தாலும் எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. நான் என் அப்பா கூட என் அப்பா கூட்டிகிட்டு தூரமாக போயிடணும். அதுக்கப்புறம் நானும் நீங்களும் இப்படி தான் சொல்லிட்டு என் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. என் அப்பா வந்து துடிச்சு போயிடுவார். அவருக்கு என் மேலே வச்சுருந்தா கூட ஒருத்தவங்க நெயில் கூட படாமல் விட்டு வளர்த்துருக்காரு. என்னை யாரும் தப்பாக பார்த்தா கூட என் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படி வந்து என்னை பார்த்து வளர்த்துருக்காங்க. இப்போது என்னோட அப்பாவோட ஹெல்த் க்யூர் ஆகணுன்றதுக்காக நான் உங்க கூட இப்படி இருந்திருக்கேன்னு தெரிய வந்துச்சுனாக்க கண்டிப்பாக என் அப்பாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவர் தாங்கிக்க முடியாது, துடிச்சு போயிடுவார். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் தாண்டா நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்கும் ஜிமினும் இப்போ வந்து ஒரு பெனிஃபிட் லைஃப்பில் தான் இருக்காங்க ஓகேவா. ஜங்குக்கு ஜிம்முக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஜிம்முக்கு ஜங்கோட பெனிஃபிட், அதனால தான் 2 பேருமே போட்டிருக்காங்க. இப்போ ஃபைனில் ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க போகலாம் சொல்லிட்டாங்க. ரெடி ஆகிட்டு வரேன் ஜங்க் ரெடி ஆகிட்டு வராங்க. 2 பேருமே இப்போ காரில் வந்து உட்காந்துருக்காங்க. ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனில் ஒரு காலேஜுக்கு கூட ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம்மினும் ஓகே நான் போய்ட்டு வர சொல்லிட்டாங்க. ஈவினிங் நான் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் கிட்டே வந்துட்டு ஜிம் லிப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. லிப்பை மெஸ்ஸி ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் போவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோ சொல்லிட்டு அப்படியே அவர் ஃபிங்கர் வச்சு லிப்ஸ் வந்து வைப் பண்ணுறாங்க. வைப் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் ரப் பண்ணி விடுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம்மும் ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் ட்ரைனிங் போயிடுறாங்க. இப்போது ஜங்க் பாட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் கூட இருக்குது, அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ பையனில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரீச் ஆகிட்டு டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க அந்த பர்சனோட கண்டிஷன் எப்படி இருக்க சொல்லிட்டு ஒரு நாஸ்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. சார் அடிக்கடி வந்து கான்ஷியஸ்க்கு வராரு, ஆனால் ரிட்டன் வந்து வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் ஜங்குக்கும் நம்ம ஜீவன் இருக்கார்ல அது அவர் தான். ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே பாருங்கள், அவர் எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருங்க ஓகேவா, கண்டிப்பாக சீக்கிரமாக அது வந்து க்யூர் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. அவருக்கு சர்ஜரி பண்ணணுன்னா சார், ஆனால் அவருக்கு வந்து ஃபுல் பிளட் வந்துருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் உடனே சேஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜனுக்கு தெரியக்கூடாது
தெரியக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை சார் அம்ஜன் சாருக்கு நாங்கள் தெரியப்படுத்தவே இல்லை, இவர் இந்த மாதிரி தனியாக ஒரு ரூமில் இருக்கிறதும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் அப்படி நாங்கள் எதுவுமே காட்டிக்கல சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாங்குக்கும் ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வரேன் சொல்லிட்டு இப்போ ஜாங்கு ரிட்டன் போயிடுறாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஜிம்மோட அப்பாடா ஓகேவா, ஜிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ரீசன்னால தான் அவர் தனியாக வந்துட்டு ஒரு ஐசோலேட் ஒரு வார்டு மாதிரி வச்சுருக்காங்க தனியாக அவருக்கு மட்டும், வேறு யாருக்கும் இங்கே தெரியாது. அதை நம்ம அதாவது இவங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதர் பேஷண்ட் ரூமுக்கும் இவரோட ரூமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி எல்லாமே இங்கே ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஜாங்குக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் டீன் வந்து நம்ஜன் ஓகேவா, ஜாங்குடைய அண்ணா தான், அவருமே டாக்டர் தான். அவருக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது, அங்கே தான் அவர் அதிகமாக இருப்பார். இங்கே வருவார், இங்கே வந்து ரொம்ப ரேர் கேஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவார். அவருக்கு வந்துட்டு இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்லாமல் வச்சிருக்காருன்னா ஜாங்கு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. அந்த ரீசனால் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஜாங்கு அவர் கேபினுக்கு வராங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு கால் வருது, ஜங்கு பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்கு உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டக்குனு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. எனக்கு அது அவங்க அம்மான்னு அவருக்கு தெரியும், அதனால தான் அவருக்கு வந்து கோவம் வருது. இப்போ அந்த பக்கம் ஒரு வீட்டை பார்த்தா ஏங்க எப்படி இருக்கான் அவன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாருமா அவனும் தெரியும் நான் பற்றி சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்க்கு எப்படியே இருப்பான், கொஞ்சம் டேஸாக தான் இப்போ ஏதோ பொண்ணு பசங்க சுத்தமாக இருக்கிறதா காய் சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சொல்கிறாங்க. தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. மேபி சேஞ்ச் ஆகிட்டானே என்ன சொல்கிறாங்க, இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் பண்ணி கூட தானே சொல்கிறாங்க. அங்கே பாருமா ஃபஸ்ட்டு அவன் சேஞ்ச் ஆகட்டும் ஓகேவா, நிச்சயமாக ஃபோர்ஸ் பண்ணாத அவனா சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபேமஸ் டாக்டர் தெரியுமா, அவன் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர், எல்லாரும் அவனை பார்த்தா அப்படி வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ டேலண்டடான ஒரு பையன். ஆனால் ஏன் பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ இதாக இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ரொம்ப ஒரேடாக பேசுகிறாங்க ஜங்கு பற்றி. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லப்பா சேஞ்ச் சொல்கிறாங்க. விடுங்க ஆண்டி கண்டிப்பாக அவன் சேஞ்ச் ஆகிடுவான் சொல்கிறாங்க. அவன் சேஞ்ச் ஆகணும்ப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் ஆகிடுவான் விடுங்க சொல்லிட்டு இந்த பக்கம் சின்னதான் ஜங்கோட அம்மா கஃபர் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம காலேஜ் சைடு பார்க்குறேன்டா ஒரு பர்சன் தூங்கி விடுறாங்க. வேறு நம்ம ஜெமீன் தான். இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறேன். டே நீ வீட்டில் தூங்க மாட்டேடா நைட்டில் ஏதாவது வாட்ச்மேன் வேலை பார்க்குறியா அப்படி கேட்குறாங்க. நைட்டில் வாட்ச்மேன் வேலை நான் ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நைட்டில் என்ன பண்ணுறேன், நைட்டில் தூங்க என்னடா பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் காலேஜ் தூங்கி விழுந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் நினைக்கிறாங்க. அவரே தூங்க விட மாட்டாரு, பாதி நேரம் ஃபுல்லாக அப்படி இருக்கும், பாதி நேரம் தூக்கம் பத்த மாட்டேன் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. சரிப்பா இப்போ வந்து ஃப்ரீ டைம் தான் படுத்துக்கோ சொல்லிட்டு இப்போ யோன்ஷன் தான் ஜிம்மில் அவர் லேப்பில் வந்து ஹெட் வைக்க சொல்கிறாங்க. ஜிம் போட்டு யோன்ஷன் லேப்பில் ஹெட் வச்சுக்கிறாங்க. தூங்க அப்படி சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. ஜிம் கியூட்டாக தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது ஜங்குக்கு எதுக்கு பாசிட்டிவ்லாம் ஆகுது, ஏன் அவர் கூட நான் இருக்குன்னு நினைக்கிறாரு. காய் சொன்னார் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பொண்ணுங்க பசங்க கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு என் மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் பாசம், அது பாசமாக இல்லை வேறு ஏதாவது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா அவர் நிறைய பேஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டாக்டர் அவர். இப்போ மதியம் ஜிமினும் என்ஜினாலும் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் நினைக்கிறாங்க இந்த ஜங்குக்கு எப்போனாலும் வருவார் போல் காலேஜுக்கு, அதனால தான் அன்றைக்கி பார்த்துருப்பாரு போல். ஜிமின் அவர் பாட்டுக்கு கம்மியாக சாப்பிட்ருக்காங்க. அவர் எங்கேனாலும் இருப்பார் சொல்லிட்டு ஜிம் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு கேஷாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஃபோன் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்கடா. ஈவினிங் தான் ஜிம் பார்க்குறாங்க. டே இன்றைக்கி அவன் ட்ராப் பண்ணவா அப்படி சொல்லிட்டு எம்ஜின் கேட்குறாங்க. இல்லைடா வேணாண்டா நான் போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எம்ஜின் பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம் நின்றுக்காங்க. கரெக்டாக ஒரு கார் வருது. ஜிம் போய் உட்காராங்க. ஜிம்மின் தம்பி போகலாமா சொல்கிறாங்க. போகலாண்ணா சொல்கிறாங்க. ஃபைனில் அந்த கார் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல்லாம் போகுது. ஜிம் பேக் அந்த கார்லேயே வச்சுட்டு இறங்கி வராங்க. வந்துட்டு டேரக்டா ஜங்கோட கேபின் தான் போகிறாங்க. கமின் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கும் கமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் உள்ள போகிறாங்க. ஜங்கு அப்படி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. சீட்டை விட்டு சீட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. உட்கார்றாரு. அவர் ஹேண்டை நீட்டுறாரு. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜங்கு அதில் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நெக்கிலலாம் கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்புறம் டே எப்படி போச்சு அப்படி சொல்கிறாங்க. நல்லா போச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்கு கிட்ட மட்டும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே பார்க்கலாம் சொல்லி ஜங்கும் அப்படி வந்துட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு காஃபி ஆர்டர் பண்ணுறேன் ஓகேவா, காஃபி சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவர் ஏன் இவ்வளோ கேரிங்காக இருக்காருன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு தெரியல. சரி சொல்லிட்டு ஜிம்மினா இல்லை அது சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லி ஜங்கு இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் காஃபியும் சாண்ட்விச்சும் வருது. போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மின் சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சாப்பிட்றத கூட க்யூட்டாக அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நர்ஸ் வந்துட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. கமின் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. எஸ் கமின் சொல்கிறாங்க. இப்போ இந்த நாள் சொல்ல வராங்க. டாக்டர் ஜோன் ஒரு 2 ஓபி மட்டும் இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே அனுப்புங்க சொல்கிறாங்க. இப்போது 2 பேஷண்ட் வராங்க. வந்து செக் பண்ணுறாங்க. ஜங்கு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அந்த பேஷண்ட்டை நம்ம ஜங்கு செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ரொம்ப கைண்டாக ஸ்வீட்டாக பேசுகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இவருக்கு இவ்வளோ கைண்டாக பேச தெரியுமா மற்றவங்ககிட்ட அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. ஃபைனில் அந்த ஓபி 2 முடிஞ்சிச்சு. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே உன் அப்பா பார்க்க போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்ட வா சொல்லிட்டு மவுத்தில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. சரி 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு ஜங்குடைய ஜிம்மோட அப்பா ரொம்ப தான் போகிறாங்க. ஜிம்மினுக்கு உங்கள் அப்பாவை பார்த்ததும் ஒரு பேர் அழுக தான் வருது. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு அழாதப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்பா சார் ஜிம்மி போய்ட்டு அவங்க அப்பா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்பா ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, நீங்கள் எப்போப்பா கான்ஷியஸ்க்கு வருவீங்க, எப்போ உங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியும், சர்ஜரி பண்ணி எப்போ நீங்கள் என் கூட வருவீங்க, எனக்கு உங்க கூடவே இருக்கணும், ரொம்ப மிஸ் பண்ணுற தெரியுமா சார் ஜிம்மி. அவங்க அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில்
ஒரு ஸ்டூல் இருந்திருக்கும் உட்காந்துட்டு ஜிம்மினோட அப்பாவோட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவன் வந்து ரொம்ப பியூரான ஒரு சோல் சொல்லிட்டு ஜங்க் தெரியும் ஜிம்மின் ரொம்ப பியூரான சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப அழகாரு. எனக்கு உங்கள்கிட்ட நிறைய பேசணும் தெரியுமா, எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இந்த வருஷம் கிடைச்சி ஜங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வேர்ல்டுலாம் ரொம்ப லோன்லியாக இருக்குது, எனக்கு இருக்கு நீங்கள் மட்டும்தானே, நீங்கள் இல்லைக்கா நான் என்ன பண்ணுவோம் அந்த வேர்ல்டில் சொல்லுங்கள், சீக்கிரமே எனக்காக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு நம்ம 2 பேர் போயிடலாம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்குமே தெரியுது அவர் இப்படி இதுதான் ஜங்க் தான் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட்டு. உன் அப்பா க்யூர் ஆனதுக்கப்புறம் உன் அப்பா டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு நீ வந்துட்டு போயிடலாம் என்னை விட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. அது அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜிம் ரொம்ப நேரம் அவங்க அப்பா ஹேண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாரு. ரொம்ப நேரம் பக்கத்தில் இருந்தால் அவங்க இன்ஃபெக்ஷன் அவங்க எந்திரிச்சு சொல்லி ஜங்கு தான் ஜிம்மில் எந்திரிக்க வைக்கிறாங்க. ஜிம்மில் டேஸ்டோட இருக்காங்க. ஜங்க் தான் ஒரு காய்ச்சி எடுத்துட்டு டேஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. அழகாக சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. உங்கள் டியூட்டி சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு அவ்வளோதான் ஓபி முடிஞ்சிச்சு போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே சொல்கிறாங்க. வா ஜங்க் போய்ட்டு அவர் லக்கேஜில் பேக் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணிருக்காங்க. பின்னாடி ஜங்கு ஜிம்மினி உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் தான் ஜங்கோட சொல்லிட்டு சாஞ்சிக்கிறாங்க. அப்பா க்யூர் ஆகிட்டு வரல சொல்கிறாங்க. சீக்கிரம் க்யூர் ஆகிட்டு வரும் ஓகேவா சொல்லிட்டு அவங்களுக்கு பிளட்ல இருந்து ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா, அதை கொஞ்சம் க்யூர் பண்ணிட்டு தான் சர்ஜரி பண்ண முடியும், அப்புறம் அவர் கான்ஷியஸ் வரணும் ஓகேவா, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து ஜிம்மினோட அப்பா க்யூர் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் ஜிம் தான் கூடவே இருக்குன்ற ஒரு இது இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு அவருக்குமே தெரியல. அவர் எனக்கு என் கூடவே இருக்கணும்டா, நீ இல்லாமல் இருக்க முடியாது சார் ஜங்கு நினைக்கிறாங்க. 2 months அவர் வந்து இவர் கூட மட்டுமே இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா ஒரு இவர் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஜிம்மில் அப்பா க்யூர் ஆகிறதுக்கு எப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 months ஆகும். அதை நினச்சிக்கிட்டே அவர் வந்து கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு ஃபைனலாக வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஷவர் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் தான் வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஷவர் பண்ணணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் 2 பேருமே போயிட்டு ஷவர் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஷவர் பண்ணும்போது ஜிம்மின் கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அதை எப்படி பாத்ரூப்புக்குள்ள அந்த பாத்ரூப்பில் எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்மெல் ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். 2 பேருமே அதுக்குள்ளே அப்படி தான் இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இவருக்கு ஏன் டெய்லி நான் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஒன் டே கூட ரெஸ்ட் விடவே மாட்டாரா, டெய்லியுமா இருக்கணும் ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்க் பார்த்தா விட்டு எவ்ரி செகண்ட் கூட இருக்குன்னு நினைப்பாரு. ஆனால் ஜிம்மின் பாவம் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜங்குக்கு ஜிம்மின் கூட அவ்வளோ அடிக்ஷனாக ரொம்ப ஒரு டீப்பாக இருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கனால எனக்கு குளிர்றது சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஓகே சரி பாடு தூக்கிட்டு அப்படி 2 பேருமே வந்து பெட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜங்கு அந்த பெட்டுக்கு வந்துமே அப்படி தான் இருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. இதெல்லாம் பழகி போயிடுச்சு, அதனால் அமைதியாக இருக்காங்க. ஜங்கு பிடிக்கும், ஜிம்முக்கு பிடிக்கும் ஜங்கு. 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படி இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். சார் ஓகே உங்களுக்கு டயர்டாக இருக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு அவர் ஹேரில் வைப் பண்ணி விட்டு தூங்க வச்சுட்டாரு. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு கால் வருது. ஜங்கு பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே ஜங்கா மறந்துட்டு எனக்கு டேவோட பர்த்டே சொல்கிறாங்க. ஓ நான் மறந்து போயிட்டுலாம் சொல்கிறாங்க. அவன் வந்து பார்ட்டி கொடுக்குறான் நீ வா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் ஜங்கு என்ன பண்ணாங்கனாக்கா கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மில் 4 கிஸ் பண்ணிட்டு அவர் பார்க்குறவங்க ஸ்டிக்கர் நோட் ஜிம்மில் இப்போ தூங்கிட்டாரு. ஒரு ஸ்டிக்கர் நோட்டில் வந்து நான் வெளில போகிறேன், நீ வந்துட்டு தூங்கு, நான் வந்து உனக்கு புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ டைம் ஒரு 7 o'clock தான் இருக்கும். இப்போ ஜங்கு வந்து கிளம்பி ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே ஜங்கோட ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணுறா. ஜங்குக்கு அப்படி கிட்ட வரா. ஜங்கு பார்க்குறாங்க. மியா நீ என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கே இப்போ வந்துட்டு என்கிட்ட பேசக்கூட மாட்டேற அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. எட்ட போன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சளி போயிடுறா. இப்போ டே பார்க்குறாங்க. என்னடா ஜங்குக்கா நீயா இது உன்ட்ட நிறைய மாற்றம் தெரியுது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா டே வேறு ஒரு பிளேஸில் இருக்காங்க. இப்போ அவர் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன் டே நீ வேற சொல்லிட்டு பாடின்னு பார்க்குறேன் என்ன கேஸ் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. அப்படி உங்க ஒன்று வச்சிருவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டே பார்க்குறாங்க. நீ வச்சா நான் சும்மா இருப்பேன் நான் சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ ஃபைட்டிங் பார்ட்னர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் காய் பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. உடனே ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன ஜிம்மிட்ட என்னை பற்றி சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின் அது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு யார் அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வா சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது மேக் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன நடக்குது ஜங்குக்கும் காய்க்கும் நடுவில் சொல்கிறாங்க. அதில் முள்ள சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவன் பேர் சொல்கிறேன் ஜிம்மினா யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ மேக்கப் பார்க்க தெரியல எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது எனக்கு சத்தியமாக தெரியாது சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம காய் ஜவுங்க தெளிவு வராங்க. என்ன சொன்ன அவன்ட்டா சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடா சொன்ன சொல்கிறாங்க. என்கிட்ட என்னை பற்றி என்னடா சொன்ன அவன்ட்டா சொல்கிறாங்க. என்ன சொன்னா நீ எப்படின்னு கேட்டா நானும் சொன்ன சொல்கிறாங்க. என்ன சொன்ன அப்படி கேட்குறாங்க. நீ இந்த மாதிரி நிறைய பேர் பிளைண்ட் டேட் பண்ணியிருக்கான். அவன் கேட்டான் ஜவுக்கு என்ன தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் டேட் பண்ணுறாங்க அப்படி அது ஃபஸ்ட் டைம் கூட இருக்காருன்னு கேட்டான். நான் சொன்னேன் இல்லை உன் கூடலாம் இல்லை உனக்கு மட்டும் நிறைய பேர் இருக்காங்க உன் கூட மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கான், மற்றபடி எல்லாரும் கூட வெளில மட்டும் தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு சமக்கு ஒரு காய் எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டேய் நீ எது சொன்னாலும் முழுசாக சொல்ல மாட்டியா, நான் யாரோட ஒரு ஃபிசிக்கலாக யார் கூட இருந்ததே இல்லைடா, டேட் பண்ணதான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே நீ டேட் மட்டும் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படி தான் தெரியும் சொல்கிறாங்க. டே போய் சொல்லாத உண்மையை சொல்ல அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜவுக்கு உண்மையை சொல்லப்பா அவங்க ரொம்ப இன்னசென்ட் பாவம் ஓகேவா, நீ அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கடா, அவன் சின்ன பையன், அவனோட அப்பாவை க்யூர் ஆகுன்ற ஒரே ரீசனுக்காக நான் என்ன சொன்னீங்க என்ன சொன்னாலும் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க. அவன் கூட இருக்கக்கூட சரியா அவனுக்கு டிசர்வ் அதான் நீ வந்து அவனுக்கு டிசர்வ் பாசன் இல்லை, அவனுக்கு பெட்டர் லைஃப் இருக்குது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஷாக் ஆகிடுது. காய் நீ அப்படி பேசுகிற சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறேன் ஜவுக்கா ஓகேவா உங்க கூடலாம் இருந்தால் சரி வராது,
சரி நானும் கேட்குறேன், உனக்கு அவன் லவ் இருக்கா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லு, உனக்கு அவன் லவ் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யாருமே லவ்ன்ற வராது சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், உனக்கு யாருமே லவ் வராது ஓகேவா, நீ யாரும் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க பெனிஃபிட்டுக்காக தான் உன்ட்ட வராங்கன்னு நினைப்பா, அவங்க பெனிஃபிட்டுக்காக நீ எடுத்துப்ப, நீ அவங்களுக்கு கேட்குற பெனிஃபிட் நீ கொடுத்துருப்ப, உனக்கான பெனிஃபிட்டை நீ எடுத்துப்பா, இப்படி தான் நீ இருக்க ஓகேவா. ஆனால் ஜிம் அப்படி கிடையாது. ஜிம் வந்துட்டு எந்த பெனிஃபிட்டும் உன்ட்ட எதிர்பார்க்கல. அவங்க கேட்டது, நான் வந்துட்டு எனக்கு ஜாப் போட்டு தர முடியுமா, எனக்கு ஜாப் வாங்க தர முடியுமா, நான் அவங்கள்ட்ட மணி கொடுத்துறேன், என் அப்பா வந்து கியூர் பண்ணி தரீங்களான்னு கேட்டேன். ஆனால் நீ தான் அவனை உன்னால் அந்த மணியெல்லாம் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் தெரியும் அவ்வளோ மணி வந்து அவனால் கொடுக்க முடியாது, அவனால் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஈவன் அவங்க அப்பாவை கூட முடியாது. அதை அதனால தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லிட்டு நீயா தான் அவனுக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டேன். அப்பா க்யூர் ஆகும்னாக்கா இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும், இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இவ்வளோ ரெகுலேஷன் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனை வந்து சின்ன பையனை ஆல்மோஸ்ட் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி சொல்கிறாங்க. பிரெயின் வாஷ் சொல்கிறாங்க மணி எப்படி தான் பண்ண சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன், நீ எனக்கு தான் ஃப்ரெண்டாடா சொல்லிட்டான். அவன் ஃப்ரெண்டு தான் சொல்ல மாட்டான். ஆனால் அவன் பாவம் ஃபஸ்ட் டைம் அவன் என்கிட்ட எவ்வளோ அழுதான் தெரியுமா சொல்லிட்டு ரொம்ப அழுதான். எனக்கு அவங்க கூட இப்படி இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை, காயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெயினாக இருக்குது, அங்கெல்லாம் பைட் பண்ணாங்க சொல்லிட்டு அவன் என்கிட்ட எவ்வளோ இன்னசென்ட்டாக கேட்டான் தெரியுமா. எனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நீ என் ஃப்ரெண்டு டைம்னு சொல்ல மாட்டான். ஆனால் உனக்கு சொல்கிறாங்க, டே எனக்கு ஃபஸ்ட்டு டச்சஸ் ஃபஸ்ட்டு கிஸ்ஸே ஜிமின் மட்டும் தான்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் காய் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு புரியுது, அப்படி அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அவன் நீ மேரேஜ் பண்ணிப்பியா, லவ் பண்ணுவியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் ஆன்சர் இல்லை, சொல்லு, நீ மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கியா, இல்லை லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, எதுவுமே இல்லை, நீ ஜஸ்ட் அவங்க அப்பா க்யூர் ஆகிற வரைக்கும் அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறா, எவ்வளோ அவனை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ எவ்வளோ அவங்க அப்பா கொடுக்குற மெடிசன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக அவனோட பாடியை யூஸ் பண்ணுற அதுதானே அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்க, அப்படியே அமைதியாக இருக்காங்க. சொல்லு, அப்படி இருக்கப்பா அவன் மட்டும் உங்கள்கிட்ட எப்படி இருப்பான், அவனுக்கும் வந்துட்டு ஒரு லைஃப் இருக்குல்லடா, அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது நீ ஓகேவா. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஜிம் இருக்குது, ஜிம்மில் ஆயிரம் சொல்லிட்டு ஜிம்முக்கும் அதை அவங்க அப்பா ஜிம்மை ஃபுல்ஃபில் பண்ணு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜிம்முக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு, ஜிம்மில் அவங்க அப்பாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. சரியா, அவங்களுக்கு ஒரு யாருமே இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸோட கூட யாருமே இல்லை, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கா யோன் ஜோன், அதை தாண்டி உனக்கு ஒரு யாருமே இல்லையாமா. நான் கேட்டேன் அவனை பற்றி எல்லாமே கேட்டேன். அப்புறம் சொல்லிட்டாங்க, இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, நீ ஏன்டா அப்படி அவன்கிட்ட சொன்ன அப்படி கேட்குறாங்க. நான் உண்மை தானே சொன்னேன் சரியா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, என்ன வேணால் சொல்லிட்டு போ சரியா, அவன் என் கூட தான் இருப்பான், என் கூட மட்டும் தான் இருப்பான் சொல்கிறாங்க. ஜங்குக்கா உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லாதப்போ எப்படி தான் அவன் கூட இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேன் ஓகே, அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இல்லாட்டி அவன் என் கூட தான் இருப்பான் சரியா அப்படி ஜங்க் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ காய் பார்க்குறேன், எனக்கு தெரியும் உனக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மில் உன்ட்டு வந்துட்டு போய்க்க ட்ரை பண்ணுவேன், அப்போ தான் உன் மனசோட ரியல் ஃபீலிங்ஸும் உனக்கு தெரியும் ஓகேவா. நீ மற்றவங்களுக்கும் ஜிம்முக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும். நீ வேறு யாரும் இப்படி கேர் பண்ண மாட்டேன், வேறு யாரையும் இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டேன், உன் பக்கத்தில் சேர்க்கவே மாட்டேன், உனக்கு ஜிம் மேலே இருக்குது லவ் தான் சொல்லிட்டு நான் புரிய வைக்கிறேன். நினைக்கிற அடிக்ஷன் சொல்லிட்டு அடிக்ஷன் கிடையாது அப்படி சொல்லிட்டு காய் நினைக்கிறாங்க. மேபி அது அடிக்ஷன் அதை கூட அடிக்ஷன் டு லவ் மாறணும் அப்படி சொல்லிட்டு அடிக்ஷன் மட்டும் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு காய் ஜிம்மின் வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பாரு, ஜிம் தன் லைஃப்பில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சின்ன வயசு வந்து யாருமே இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கூட மட்டுமே வளர்ந்த ஒரு பையன், அவன் ரொம்ப இன்னசென்ட்டு அப்படி சொல்லி தெரியும். அதனால தான் இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்டா 2 கிளாஸ் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு சரி ஓகே டே நான் கிளம்புறா சொல்லிட்டாங்க. டே ஏன்னா அதுக்குள்ள கிளம்புறா சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் கிளம்புறா சொல்லிட்டாங்க, கிஃப்ட்டு சொல்லிட்டாங்க, இந்த அசட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் நான் சொல்லிட்டாங்க, இதான் உனக்காக நான் வாங்கணும் பிடிக்கும்ல அசட்டு கொடுத்துட்டு அவரோட கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்க் டைப் பார்க்குறாங்க. ஜங்க் ரொம்ப மாறிட்டானா சொல்கிறாங்க. மாறிட்டா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம காயும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பொறுமையாக சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இந்த பக்கம் இவங்களும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜிம் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் கிட்ட போய் படுத்துக்கிறாங்க. என்னோட போயிடுவேன் என்ன, ஏன் உங்களுக்கு ஜங்கை பிடிக்கலையா, நான் ஜங்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா தானே பார்த்துக்கிறேன், நல்லா தானே கேர் பண்ணுறேன், அப்பா பொறுமை க்யூர் ஆவார் ஓகேவா, க்யூர் ஆகிறதுக்குள்ள நீ சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கணும், என் கூடவே இருக்கணும் சரியா, இந்த பெனிஃபிட்லாம் தாண்டி நீ என் கூட தான் இருக்கணும், அது எனக்கு தெரியாது அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்க் டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ என்னோடதுடா சொல்லிட்டு ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவ்வளோ தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ 1 hour ஆஃப்டர் ஜிம் எழுந்திருக்காங்க. டைம் இப்போ 10 o'clock இருக்கும். ஜிம் எழுந்து பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. அழகாக லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, தூங்கியிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவர் எப்போ வந்தார் சொல்லிட்டு ஜங்கா அப்படி பார்க்குறாங்க. ஜங்க் வந்து எழுந்திரிச்சிடாரு. எழுந்து பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குதா சொல்லி பார்க்குறாங்க. நான் எழுதி வச்சு செகண்ட் கூட அப்படியே இருக்கேன். ஏன்னா இவர் எழுந்து ஜங்கு பக்கத்தில் வந்துட்டார் இல்லையா, அவர் பார்க்குறாங்க. எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. சரி சார் ஓகே எனக்கு குக் பண்ணுற சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. லைட்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் தானே சொல்கிறாங்க. டாக்டர் தானே ஹியூமன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் பேட் பாய் சொல்கிறாங்க. நான் பேட் பாய் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே பேட் பாய் என்ன பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி தெரியாமல் சொல்லிட்டு விட்டுருங்க, இப்போ எதுவும் பனிஷ் பண்ணாதீங்க, பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பெயின்கள் மெடிசன் வேணுமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே என் கூட கீழே வரையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா சொல்லி ஜங்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் கீழே உட்கார வச்சுட்டு ஜங்க் கூட குக் பண்ணுறாங்க. ஜிம் ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக இருப்பார். அவர் லவ்ன்றது இல்லை ஆனால் கேர் அதிகமாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட அப்படி இருக்கீங்க அடிக்ஷனா அப்படின்னு நான் வந்துட்டு இருக்கேன் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்க் அங்கே குக் பண்ணிட்டு
பண்ணிட்டு ஒரு பாசம் தான் மேக் பண்ணியிருப்பாரு. வா சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குற நீங்க சொல்லிட்டாங்க எனக்கு பசிக்கல சொல்லிட்டாங்க. அச்சா சொல்லக்கூடாது நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க எதுவும் சாப்பிடாம இருந்தால் ஸ்டமக் வந்துட்டு ஹார்ட் ஆகும் ரொம்ப அப்புறம் இதெல்லாம் புண்ணுலாம் வந்துட்டு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடணும் சார் ஜிம்மின் தான் ஃபுட் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபுட் பண்ணி விட்டுருக்காங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. ஜங்க் வந்துட்டு ஃபிட் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டுக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதான் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டேட் பண்ணியிருக்கேன். டேட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் யாரும் நான் ஃபிசிக்கல் டச் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ஃபீல் வராது. அவங்ககிட்ட போனால் எனக்கு அப்படி தோணாது. ஆனால் அவங்க எல்லாரும் என்கிட்ட பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க தெரியுமா. நான் ஒரு பர்சன் ஆல்மோஸ்ட் லவ் கூட பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க எனக்கு ட்ரூவாக இல்லை. என்கிட்ட ஒரு மாதிரி இருந்தாங்க. ஃபேக்காக பிஹைண்டில் வேறு மாதிரி இருந்தாங்க. அதனால தான் வேறு யாரும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. நீ அப்படி டோட்டல் டிஃப்ரெண்ட் ஓகேவா. எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு உனக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகம் சொல்லிட்டு அவங்க ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வெசல்ஸ் வாஷ் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வெசல்ஸ் வாஷ் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்க. ஜங்க் போய்ட்டு ஜிம்மில் பேக்கப் பண்ணிட்டு அப்படி நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. விடுங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஏன் அப்படி கேட்குறாங்க. அது இப்போ தானே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு போய் தூங்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் தூங்கணுமா சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. அப்போது அகைன் சொல்கிறாங்க. அகைன் அதான் காலேஜ் விட்டு வந்ததுமே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அகைன் வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப மோசம் சார் ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ரொம்ப பாவம் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஃப்யூச்சர் ஒய்ஃப் பாவமா ஏன் அப்படி கேட்குறாங்க. பின்ன இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்கல்ல சொல்கிறாங்க. ஹர்ட் பண்ணுறேன் நான் அவங்க கூட எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்லலை நான் உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் சொன்ன சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஃப்யூச்சர் ஒய்ஃப் யார் அப்படி கேட்குறாங்க. அது யாரோ சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சொல்ல மாட்டார். வாய் தந்தது நீ தான் சொல்ல அவருக்கு வரல. ஆனால் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்க. போலமா சொல்லிட்டாங்க. சரி 2 பேரும் ரூமுக்கு வராங்க. இப்போ ஜங்கு அகைன் ஜிம் கூட இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 டே கூட எனக்கு நிம்மதி தூங்கவே விட மாட்டேங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை இப்படி இல்லாமல் தூங்க முடியாதா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு நீ வேணுமே எனக்கு நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் எவ்ரிடே ஒன்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியும் அப்படி சொல்லி ஜிம் வந்து மூச்சு தூக்கி வச்சுக்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்கிறாங்க. நீ கோவப்பட முடியாது ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக இருக்கிற ஜிம் தவிர மாதிரி மூச்சு திருப்பிக்கிறாங்க. ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டயர்டாக இருக்காமல் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ நீ தூங்கலாம் சொல்கிறாங்க. ஜங்க் ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா. தேங்க்யூ ஜங்கு சார் ஜிம் ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணுறாங்க. சிக்ஸில் போயிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எப்பயாவது ஹாப்பியாக இருந்தால் தான் கிஸ் பண்ணுறல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஓகே சார் ஜங்கு ஹாப்பியாக இருக்குது எப்பயாவது அந்த கிஸ் பண்ணுற ஜிம்மின் ஜங்கு அது ரொம்ப ஒரு பிடிக்கும் கேட்காம கிடைக்கிது சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிம் தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி தான் காலேஜ் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 3 மந்த் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு இப்போ கான்ஷியஸ்க்கு வந்துட்டார் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நர்ஸ் பார்க்குறாங்க. சார் நீங்கள் கான்ஷியஸ்க்கு வந்துக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என் பையன் சொல்கிறாங்க. பாருங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் பையன் நல்லா தான் இருக்காங்க சரியா அப்படி சொல்கிறாங்க. இந்த அவங்க சுற்றி பார்க்குறவங்க ரூம்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சார் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு சொல்கிறாங்க. 3 மந்த்தாக நீங்கள் அங்கே தான் அட்மிட் ஆகிருக்கேன்னு சொல்கிறாங்க. என் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. இப்போ தான் நர்ஸ் பார்க்குறாங்க. உங்கள் பையன் வந்துட்டு உங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. உங்களை அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சொல்கிறாங்க. என் பையன் சொல்கிறாங்க அவங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு அப்படி சொல்கிற. பார்ட் டைம் ஒர்க் ஆமாம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணாதீங்க சரியா. இன்றைக்கி நான் வந்துட்டு உங்கள் பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பார்ப்பாரு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கு. என் பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் அமைதியாக இருங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஜங்க் கூட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் அவர் வந்து இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் பையனை பார்த்தா கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே சொல்லியிருக்கேன். உங்கள் பையன் பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு காலேஜும் போயிட்டுருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் சொல்லியிருப்பாங்க. மேபி ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணால் கேட்டார்னா இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபைனில் ஜங்க் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே அவருக்கு என்ன சீக்கிரமே சர்ஜரி பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜங்க் போயிடறாங்க. இந்த பக்கம் ஈவினிங் தான் ஜிம்மில் கால் வருது. ஜிம்மில் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நான்சி அக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அக்கா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பாருவோம் அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோதான் கலர் டியர்ஸ் ஃபால் ஆகிடுச்சிருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் டக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக அப்படி வீட்டுக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ நான் ஒரு கேபில் தான் வராரு இன்றைக்கி. ஏன்னா அந்த டிரைவர் வரைக்கும் வெயிட் பண்ண பொறுமை இல்லை. அவர் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க வந்து ஓடி வராங்க. இப்போ கரெக்டாக நான்சி வரேன்னு இருக்காங்க. அக்கா அப்பா சொல்கிறாங்க. வா சார் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போதே பார்க்குறாங்க. ஜிமின் 1 செகண்ட் சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நெக்கில் வந்து ஹெக்கிஸாக இருக்குடா சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அக்கா அதே சொல்கிறாங்க. இதே சொல்லிட்டாங்க. நான்சி போகிறாங்க. போயிட்டு அவர் ரூமில் அவருக்கு அவருடைய ரூம் போயிட்டு ஒரு திங்ஸ் ஒரு கிரீம் மாதிரி கட்டு நட்டு இதை போட்டுக்க ஜிமின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் அக்கா எங்கே இருக்குது சொல்கிறாங்க. இதை நானே போட்டு வரேன் சொல்லிட்டு இப்போ நான்சி போட்டு வராங்க. நான்சிக்கு மட்டும் தெரியும் ஜிமினும் ஜங்கு மாதிரி இதில் இருக்காங்க சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தெரியும். அவள் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமின் அப்பா கட்டை பாய்ஸ் ஓப்பன் பண்ணி தான் இருக்காரு. பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விண்டோஸில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் தங்கம் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்பா கிட்ட ஜிமின் ஓடி போயிறாங்க. அப்பா ஜிமின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அப்பாவுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குது. அச்சோ என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதே நான் சொல்கிறாங்க. இல்லை
இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சொல்கிறாங்க நல்லா இருக்கேன்ப்பா. ஆமாம் ஜிம் நீங்கள் பாருங்க எப்படி நம்ம வந்தோம், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தோம் சொல்லி கேட்குறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் சார் உங்கள் ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிம் இருக்கார்லையே உங்கள் பையன், அதாவது வந்து பார்ட் டைம் ஒர்க்கும் பண்ணுறாரு ஓகேவா, அவரும் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, நீ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. அதுப்பா சொல்கிறாங்க ஃபுட் டெலிவரி. அப்புறம் ஜிம்மில் அம்மா அந்த நேரம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதா சொல்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா சரியா. இங்கே வந்துட்டு உங்களுக்கு பாதி பணம் அவங்களே பே பண்ணியிருக்காங்க, பாதி பணம் தான் நான் பே பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா சொல்கிறாங்க. அப்படியா குழந்தை கஷ்டப்படுதா, எனக்கு கஷ்டமாக இருக்கா. இல்லைப்பா ஜஸ்ட்டு ஃபுட்டை போய் டெலிவரி பண்ணம்மா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்பாவுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடு. என்ன க்யூர் ஆகிட்டு அப்போ ஒன்று பார்த்துக்கிறேன், நீ காலேஜ் சொல்கிறான் போயிட்டு தான் இருக்கேன், நான் காலேஜ் போயிட்டு தான்ப்பா இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்பாடா எனக்கு அது போதும் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படி கேட்குறாங்க. அது ஃப்ரெண்டு வீட்டில் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு வீட்லையா? ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கா, அவங்க பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு அது போதும். யார் அவங்க கேட்குறாங்க. பேர் யோன்ஜன், அவங்க பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, நான் சீக்கிரம் வந்து அங்கே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நான் எப்போ க்யூர் ஆகும், எனக்கு எப்போ சர்ஜரி பண்ணுவீங்க சொல்கிறாங்க. சர்ஜரி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் சார், இன்னும் வந்துட்டு உங்களுக்கு டோனர் கிடைக்கல, டோனர் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுவோம், சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க, கொஞ்சம் டேஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2 months 3 months இருக்கும் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, பொறுமையாகவே க்யூர் ஆகலாம் ஓகேவா, ஒன்றும் இல்லைப்பா சொல்லிட்டாங்க. இல்லை என் குழந்தை கஷ்டப்படுது சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு கூட கஷ்டம் இல்லை, நல்லா தான் இருக்கேன் பாருங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக தான் இருக்கார் பார்க்கறதுக்கு, எந்த ஒரு கஷ்டப்படுற மாதிரி தெரியல. உனக்கு கஷ்டம் இல்லை. இல்லைப்பா எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என் அப்பா எனக்காக சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய ஹார்ட் பண்ணியிருக்காங்க சரியா. நீங்கள் இப்போ கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், நீங்கள் ஒன்றும் ஒரு பண்ணதுக்கு அப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்பாவும் சரிப்பா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மின் தான் அப்பாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாமா சொல்கிறாங்க. சூப் கொடுக்கலாம், வெஜிடபிள் சூப் கொடுக்கலாம், என்னை போய்ட்டு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ எனக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ சாப்பிட்டே தங்கும், சாப்பிட்றேன் நல்லா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன்ப்பா நல்லா தான் இருக்க பாருங்களேன் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் என் குழந்தை அழகாக இருக்குது சார். ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. வில்லேஜ் இதுக்கும் இங்கே சரி எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு, அழகாகவும் இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஃபைனில் அந்த சூப் வந்துட்டு ஜிம்மின் அப்பா அக்காட்டுக்காங்க சார். ஜிம்மில் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் அப்பா குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஜிம்மில் அப்பாவை இப்படி பார்க்குறதுக்கு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சீக்கிரம் க்யூர் ஆகிடணும், நம்ம 2 பேரும் பழைய மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணணும், வாக்கிங் போகணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகலாம் சார். ஜிம்மில் அப்பாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஜாப் போயிடுவேன், நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, நீ வந்துட்டு படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேப்பா சார் ஜிம்மில் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க. மெடிசன் கொடுக்க வேண்டிய டைம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் நான் கொடுக்கவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் மெடிசன் தராங்க. ஜிம்மில் அப்பா மெடிசன் போட்டுக்கிறாங்க. சரிப்பா நான் கொஞ்சம் தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயிட சொல்கிறாங்க. ஓகேப்பா சார் ஜிம்மில் அப்பா ஹானை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நான் அப்பப்போ உங்களை பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மி டெய்லி வந்து வர வேண்டாம், எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கலைஞ்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், நீ அப்பப்போ வந்து பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரிப்பா சார் ஜிம்மின் அவங்க அப்பா ஹானை பிடிச்சி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனில் ஜிம்மில் அப்பா தூங்குறாங்க. ஜிம்மில் அப்பா தூங்கினதுக்கப்புறம் ஜிம்மின் எழுந்திருக்கிறாங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க. பாரு டாக்டர் ஜோன் வெயிட் பண்ணுறாரு போ சொல்கிறாங்க. ஜிம்மின் டேரக்டாக நம்ம ஜங்க் கூட கிளம்பி போகிறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சார் வெயிட் பண்ண மாட்டீங்களோ கார் வர வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொன்னாங்களா அதான் சொல்கிறாங்க. ஓகே அப்புறம் சொல்லி ஜங்கு தான் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போய்ட்டு ஜங்கு லேப்டாப் உட்காராங்க. ஜங்கு அப்படி இப்போ ஜவுக் தாண்டா ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. ஜவுக் தான் ஹெட் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஹெட் பெயின் ஆச்சோ உங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களோட ஹெல்த் வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை தெரியுமா, மற்றவங்க மட்டும் நல்லா பார்த்துக்கிறீங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கிறது இல்லை சொல்லிட்டு ஜிம்மின் தான் எந்திரிங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எந்திரிங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு எந்திரிக்கிறாங்க, ஜிம்மின் எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு அந்த சோஃபாவில் தான் ஜவுக்கு வந்து ஜவுக்கு உட்காராங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்கு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் அவர் 2 ஹேண்டையும் ஜங்கோட ஹெட்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அழகாக ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காதுப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. இப்போ ஜங்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சாச்சிக்கிறாங்க ஹெட்டை சோஃபாவில். ஜங்கு ஜிம்மின் அழகாக அவர் பண்ணி நின்றுட்டு ரொம்ப அழகாக அந்த ஹெட்டை மசாஜ் பண்ணுறாங்க. மசாஜ் பண்ணவும் நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு அழகாக தூக்கமே வந்து ஒரு 10 minutes 10 minutes இப்படி பண்ணியிருப்பாங்க. 10 minutes ஆஃப்டர் நம்ம ஜிம்மின் முன்னாடி போகிறாங்க. முன்னாடி போய் பார்த்தா நம்ம ஜங்கு தூங்கிட்டாங்க. ஆச்சு தூங்கிட்டீங்களா பாருங்க, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் சரி கேர் பண்ணி பார்த்துக்கிறது என்னெல்லாம் எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, பேஷண்ட்டை கூட எவ்வளோ கைண்டாக பேசுகிறீங்க, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களை பார்த்துக்கிறது இல்லையா நீங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழகாக அப்படி ரசித்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகு தெரியுமா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 1 month எனக்கு உங்களோட இருக்க பிடிக்கவே தெரியுமா அப்படி இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஜென்டலாக நடந்துக்கிறீங்க. ஆனால் என்ன ஏன் மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளோ அடிக்ஷன் அதான் எனக்கு தெரியல.
நான் என்ன அவ்வளோ அழகாக இருக்கேன், நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காக என் மேலே இவ்வளோ அடிக்ஷன்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப லவ் பண்ணுறீங்க, ரொம்ப கேர் பண்ணுறீங்க, லவ் அது கேரிங் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் இல்லை, உங்களுக்கு லவ் நம்பிக்கையும் இல்லை. காய் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைச்சிக்கிட்டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவரோட ஹோம்ஒர்க் எடுத்து எழுதுறாரு. இப்போ ஜங்குக்கு ஓபி எதுவும் இல்லை, அதனால் ஜங்குக்கு ஃப்ரீயாக தான் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஒரு 1.5 ஹவர்ஸ் போயிருக்கும்டா. இப்போ 7:30க்கு மேலே ஆகுது. ஜங்க் பார்க்குறாங்க, ஸ்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு வேறு போகணுமே. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா திரும்பி பார்த்தா நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் சார் அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்க் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அவருக்கு அவ்வளோ நல்லா தூங்கியிருப்பாரு, 1 hour நல்லா தூங்கியிருப்பாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நினச்சி சொல்கிறாங்க, சார் உங்கள் டியூட்டி முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலாம், ஓபியும் இல்லை, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நான் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே தூக்கியிருப்பாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, சார் ஓகே நான் சொல்கிறேன். நான் போயிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அப்படியே கணத்தை கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் எழுதிலாம் முடிச்சிட்டாரு. வீட்டுக்கு போகலாமா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜங்க் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிக்கிற க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. என்னாச்சு இப்போ ஹெட் பெயின் ஓகேவா சார் ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் தான், உன் ஹேண்ட் எதனா மேஜிக் வச்சிருக்கியா சொல்கிறாங்க. மேஜிக்கா இல்லையே சொல்கிறாங்க. பின்ன நீ ஹெட்டில் கை வச்சதுமே எனக்கு தூக்கம் வந்துச்சுட்டா, அது எப்படின்னு தெரியல சொல்கிறாங்க. அப்படியா, நான் ஜஸ்ட் மசாஜ் பண்ணேன் அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆகுறீங்கல்ல, ரொம்ப டென்ஷன், அப்புறம் நிறைய உங்களுக்கு ஒர்க்கெலாம் இருக்குல்ல, அதான் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஜங்க், அப்போ உங்கள் ஹெல்த் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான், ஏன் நீ என்னை பார்த்துக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. நான் பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. ஜங்க் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் ஜிம்மில் பேச கப் பண்ணிட்டு ரீபேக்கேஜ் பண்ணுறாங்க. ஜிம் பேக்கேஜ் பண்ணுறாங்க, பேக்கேஜ் பிரேக் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. 2 பேர் வீட்டுக்கு போயிடறாங்க. இப்போ ஜிம் லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு லீவ் தானே, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை நான் வெளில போகிறோம் சொல்கிறாங்க. வெளியே யார் கூட சொல்கிறாங்க, நான் காய் மெக்கு யோனிச்சு 4 பேர் வெளில போகிறோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு காய் மெக்கு இருக்காங்களா, அவங்க வந்து இன்றைக்கி வெளில கூட்டிகிட்டு போகிறாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குற வேண்டாம் ஜிம் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு வீட்டில் தான் போர் அடிக்குது, நான் போகிறேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நான் ஹாஸ்பிட்டல் வரவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீ வந்துட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணு, இந்த கார் வச்சுக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க, வச்சுக்கோ உனக்கு என்னாலும் வாங்கிக்கோ ஓகேவா, சீக்கிரமாக வந்துட்டு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி டியூட்டி இருக்கிறனால உன்னை பார்க்க வந்து கூட்டிகிட்டு போக முடியல சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நான் போய்ட்டு ஒரு காய் கூட யோனிச்சு கூட போகிறேன் சொல்கிறாங்க. பாரு யார் கூட வந்துட்டு நீ கூட க்ளோஸ் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நீ யார்கிட்ட க்ளோஸ் ஆக மாட்டேன் சொல்கிறேன். சரி ஓகே பாய் சார் ஜிம்னு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்க் கிளம்பி போயிடறாரு. ஜிம்முக்கு ஹாப்பியாக வராங்க, வந்து ஃபன் மாதிரிலாம் போய்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் காய் சொல்கிறாங்க. உடனே சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தாங்க பாரு, ஜங்குடைய ஃபஸ்ட்டு டச்சஸ் ஃபஸ்ட்டு கிஸ் எல்லாமே நீ தான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க எனக்கு, ஆமாண்டா அவன் இதுக்கு நிறைய பேர் டேட் பண்ணியிருக்கான், யார் கூட ஃபிசிக்கலாக இருந்ததில்ல சொல்கிறாங்க. என்ன, ஆமாம் அவன் யார் கூட ஃபிசிக்கலாக இருந்தது கிடையாது, அவன் வந்து ஃபஸ்ட் டைம் உன் கூட மட்டும் தான் இருக்கான். அவன் யாங் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் கூட நல்லா க்ளோஸாக இருப்பான். யாங்குக்கும் ஜங்குக்கும் பிடிக்கும், 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆதாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜங்கு நினச்சா லவ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இறங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. ஆனால் அவனும் அப்படி தான். ஆனால் அவன் லவ்வாக சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் லவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லவ் பண்ணலான்னு நினைக்கும் போதே அப்போ கண்டுபிடிச்சிட்டான். அவன் பிகைனில் வந்துட்டு வேறு கொண்டு பேசிகிட்டு இருக்கான். இவங்ககிட்டையும் அப்படி பேசிகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் அவன் ஜங்கிட்ட வந்தான் சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுட்டு அதுக்காக தான் லவ் ஒரு ட்ரஸ்ட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். அதுக்கப்புறம் ஜங்க் யார்கிட்ட லவ்ன்ற ஒரு இதுக்கு போகவே மாட்டான். யார்கிட்டையும் வந்து ஃப்ரெண்டாக டேட் பண்ணுவான், டேட் போவான். ஆனால் யார் கூடயுமே அவனுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த அட்ராக்ஷன் எதுவும் வரவே இல்லை. அவனுக்கு ஒரு ஃபீல் வரவே வரலையா, ஒரு ஃபீலிங்ஸே இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். என்னடா ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம யார்கிட்டையும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணி பார்த்தான். டேட் கூட்டு போவான், சும்மா ஃபன் பண்ணுவாங்க, சுற்றுவாங்க, அதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்களும் அந்த டேட் பண்ணுறாங்க வராங்க இல்லையா, அதுக்கான ஒரு பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க. ஜங்க் கொடுத்துருவான், மணி கேட்டாலும் மணி கொடுத்துருவான், வேறு எதனா கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். அவ்வளோதான், அதை தாண்டி வேறு யாரும் வச்சுக்க மாட்டான். அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சனை பிடிச்சது, ஒரு அஃபெக்ஷன், ஒரு ட்ரஸ்ட் எல்லாமே உங்ககிட்ட தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அவன்கிட்ட என்ன சொன்னாக்கா, உங்கள் அப்பா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னோட போயிடலாம், உன் அப்பா தூரம் இருந்ததுக்கப்புறம் என்னோட போயின்னு சொல்லியிருப்பான். ஆனால் உண்மை சொல்லுவான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட பர்சு ஆகிறான், ஜலஸ் ஆகிறான் தெரியுமா, அவன் அவ்வளோ கேரிங்காக இருக்கான். அதுக்கு முன்னாடி கிளப்புக்கு வந்தானா ரொம்ப நேரம் இருப்பான். இப்போலாம் வந்தானா ஜிம் விட்டு தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறான். ஏன்னா அவனுக்கு ஒன்று அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் ஓகேவா, நீ தப்பாக எதுவும் நினச்சிக்காத, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இவன் அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அது அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ணல, அவ்வளோதான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிமினுக்கு கொஞ்சம் அவங்க பிடிக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் வேறு அதை தாண்டி யோசிக்க முடியல அவரால். சரி ஓகே காய் சொல்கிறேன். சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ அவங்க ஃபன் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஈவினிங் ஆகுது. இப்போல்லாம் லாஸ்ட்டாக கிளப்புக்கு வந்துட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஈவினிங் கிளப்புக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிமினா குடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன குடிக்க போறியா சொல்கிறாங்க. ஆமாண்டா நீ வாடா குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆச்சு வேணாம் சொல்கிறாங்க, வாடை சோச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காய் பசரிச்சிட்டு இருக்காரு, காயும் மெக்கும் பசரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசம் வராங்க. ஏய் காய் எப்படி கூப்பிட்றாங்க. காய் திரும்புறாங்க. டே என்னமோ சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டியா சொல்கிறாங்க. டே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டா வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ உள்ள வராரு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை தள்ளி சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா சின்ன பசங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன, அவங்க ஃப்ரெண்ட் அவனுக்கு சொல்கிறாங்க. டே அது அப்படி தான்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்படியா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கானுங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ
அவங்க 2 பேரும் சேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஜி வச்சு ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, சோஜி ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, அவன் பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் பேர் ஜிமினு, அவன் பேர் யோன்சன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன தான் சரி சொல்லிட்டு போகிறாங்க. போய்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யார் மிஸ்டர் ஏன் சொல்கிறாங்க. என் பேர் என்ன சொல்கிறாங்க. அப்படியா சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லை பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு சொல்லணும் சொல்கிறாங்க. சும்மா சொல்கிறாங்க. நீ காயோட ஃப்ரெண்டு தானே. நாங்கள் காயோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன். நேம் என்ன சொல்கிறாங்க. என் பேர் ஜிமின், உன் பேர் யோன்சன், அதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் சொல்கிறாங்க. டேட் பண்ணி பார்க்கலாமா சொல்கிறாங்க. டேட்டிங்கா சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி கமிட்டட் மேன் சொல்கிறாங்க. கமிட்டடா நீ யார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. யார் கூட, இவன் கூட சொல்கிறாங்க. இவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் கூட கமிட்டட், இஸ் ஏ டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப நைஸ், ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கைண்ட் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட், ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ இதே இடத்துல ஒரு பர்சன் பண்ணிட்டு காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது காய் பார்க்குறேன். நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னதான் சரி விடு, நான் தானே அழகாக இருக்கேன், வேறு என்ன ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, நான் ஒரு பர்சன் தான் லவ் பண்ணுறேன், ஒரு பர்சன் டேட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன். ஆமாம் டேட் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், அவர் கூட தானே இருக்கேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்கு நான் அவருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பேச சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்கள நம்பவே முடியல. அப்படின்னா இப்போ காய் பார்க்கணும் லவ் பண்ணுறானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடப்பாவி சொல்லிட்டு பார்த்தா சோஜி நிறைய உள்ளே போயிட்டு இப்போ எல்லாம் உண்மை எப்படி வந்துருக்கு. சரி அப்படியா, உனக்கு அந்த பர்சன் அவ்வளோ பிடிக்குமா. அம்மா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர்லாம் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அவரளவுக்கு ஒரு யாரும் ஜென்யூனான பர்சன் நான் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் கூட ஜென்யூன் தான், நீ வேணா என்னை ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஒன்று ட்ரை பண்ணணும், நானும் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு அவர் மட்டும் போதும் சொல்கிறாங்க. அப்படியா, அவர் அந்தளவுக்கு நல்லா இருப்பேன், ரொம்ப அழகாக இருப்பார் தெரியுமா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார், செம்ம ஹார்ட்டு அப்படி சொல்கிறாங்க. நானும் தான் ஹார்ட்டாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் எனக்கு அவர் தான் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. நான் கமிட்டட் மேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஓகே அப்போ இவன் சொல்கிறாங்க. அவன் சிங்கிள் தான் சொல்கிறாங்க. இப்போ இவன் பார்க்குறேன் எது சிங்கிளா, நானும் கமிட்டட் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நீ எப்போ கமிட்டட் சொல்லி ஜிமின் திரும்பி கேட்குறாங்க. என்ன கிட்ட யோன்சின்னு பார்க்குறாங்க. நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன் ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது நான் அவன்கிட்ட சொல்ல, நம்ம சீனியர் சொல்கிறாங்க. சீனியர் அது யார் சொல்கிறாங்க. அது அப்புறம் சொல்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின் நடு கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. என்ன நீ ஜங்கோட வாய்ஸில் பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி பேசலையே சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. பின்ன இப்போ கேட்டுச்சே அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. இப்போ என்னது அங்கே பர்சன்ட் அப்படியே ஹைட்டை திருப்பி விட்றாங்க. திருப்பி தாங்க ஜங்கு இருக்காங்க. ஜங்குக்கா ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கன்னு எப்போ வந்து ஜிமின் நினைக்கிறாங்க. எஞ்சி பார்த்தா டப்புன்னு நம்ம ஜங்கு மேலே விடுறாரு. அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ நான் ஜஸ்ட் 2 பாட்டில் தான் குடித்தேன்னு சொல்கிறாங்க. 2 பாட்டிலாக சொல்கிறாங்க. ஆமாம் 2 பாட்டில் தான் குடித்தேன் சோஜு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறல. ஆமாம் சார் ஜிம் டிங்கு தலையாட்டுறாரு. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் குடிக்கிறீங்களா சொல்கிறாங்க. நல்லா குடிச்சாரு அப்புறம் யார் ட்ரை பண்ணுறது வா சார் ஜங்கு தான் ஜிம் தூக்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல வாசல் ஜங்கு தூக்கிட்டு போயிடாங்க. அந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. காய் சுற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்ன பார்க்குறேன் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அவன் டேட் பண்ணுறான் சொல்கிறாங்க. அப்படியா ஜங்கு ஒரு பையன் டேட் பண்ணுறேன். ஆமாம் அவங்க ஒரு பையனை டேட் பண்ணுறான் ரொம்ப டேஸாக சொல்கிறாங்க. அப்படியா ஜங்குக்கு இப்போ ட்ரஸ்ட் இருக்கானே சொல்கிறாங்க. அவன் மேலே இருக்க சொல்கிறாங்க. ஓகே நல்லா தான் சரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சும்மா சரிச்சிட்டு இருக்காரு இவங்க கிட்ட. இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மி காரில் போயிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்து போகிற வழி ஃபுல்லாக ஜிம்மி வந்து ஜங்கு போட்டு அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கா ஏன் உடனே கூட்டிட்டு வந்தா சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக சுற்றிருக்கவே இல்லை, இது பத்திரையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு நிறைய நான் ஷாப்பிங் பண்ண தெரியுமா, நிறைய வாங்கிட்டு உங்கள் கார்லன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு தான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் எனக்கு எதுக்கு வாங்கினேன், பரவாயில்ல உங்களுக்கு தான் எல்லாமே வாங்கினேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்க கேட்குறதுக்கு. அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை நல்லா பார்த்துக்கணும்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன பார்த்துக்கிறியா பார்த்துப்பேன் சொல்லிட்டு ஜிம் தான் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டேன் அப்படி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. ஃபைனல் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜங்கு தான் ஜிம்மில் குளிக்க வைக்கிறாங்க. அச்சு ஏன் கல்வி குளிக்க வைக்கிறீங்க சொல்கிறாங்க. குளிச்சா தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஜங்கு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துக்கோ சொல்கிறாங்க. நீங்கள் வா படுத்துக்கோ சொல்கிறாங்க. நானும் இங்கே வா படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜங்கு போய் படுத்துக்கிறாங்க பெட்டில். ஜிம்மின் படி ஜங்கு மேலே படுத்துக்கிறாங்க. இதான் நல்லாயிருக்கு ஜங்கு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு நான் பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. பிடிக்கும்னா எந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது லைக் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நான் ஹஸ்பண்டா ஆமாம் நீ ஹஸ்பண்ட் தான் அப்படி தான் பிடிக்கும் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ கூடவே இருக்கணும் எனக்கு ஆசை தெரியுமா, ஆனால் நீ தான் சொல்லிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன். என் அப்பாவுக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சதும் நான் வந்துட்டு நீ அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன் தெரியுமா உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட போயிடுவேன். ஆமாம் போயிடுவேன் உங்கள்கிட்ட போயிடுவேன் இருக்க மாட்டேன் கூட, ஏன்னா நீ தான் சொல்கிறல எங்கள் அப்பா நான் நின்று போயிடுன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் லவ் பண்ணுறது, ஆனால் உங்கள்கிட்ட போயிடுவேன் கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் இருக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு லவ் இல்லை உனக்கு வந்துட்டு என் மேலே லவ் இல்லை, உனக்கு ஜஸ்ட் அடிக்ஷன் மட்டும்தான், மற்றபடி உனக்கு லவ் இல்லை என் மேலே. நான் என்ன பண்ண முடியும், ஒன் டே உனக்கு அந்த அடிக்ஷன் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டு நான் இருக்க
அப்புறம் நீ என்னை போக சொல்கிறல ரொம்ப கஷ்டம், அப்புறம் என் அப்பாவுக்கு தான் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ நான் அப்பா கூட போகிறேன், போயிட்டு லாயர் ஆகணும் சரியா, நீ வந்துட்டு சம்மத்து பையனாக இருந்துக்கணுமா சரியா. சார் ஜிமின் தான் ஜங்க பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் நான் விட மாட்டேனே சொல்லிட்டாங்க. ஏன் விட மாட்டீங்க, நான் போயிடுவான் சொல்லிட்டாங்க. நீ போகக்கூடாது ஓகே, நீ என் கூட தான் இருக்கணும், நீ எப்போ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் கூட தான் இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியே செல்லக்கூடாது, நான் போயிடுவேன் அப்பா கூட அப்படி சொல்லிட்டாங்க. நீ எப்போ அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணுவேன், சீக்கிரமாக பண்ணணும் சொல்லிட்டு ஜிம்மி இந்த ஆய்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சர்ஜரி பண்ணிட்டு என்னோட போயிடுவா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க போகக்கூடாது சொல்கிறாங்க, போயிடுவான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. போயிட்டு இப்போ டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்மி பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. அவர் ட்ரங்கன் செட்டில் இருந்தாலும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நான் எடுத்துக்கவா, நீ என்ன நான் வேணும்னு சொன்னால் கேட்க பாரு, நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் உனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு ஓகே தான். ஜிமின் க்யூட்டாக சொல்லிட்டுருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஒரு கூட அந்த டைமு. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ஒரு பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும். நான் அவனை எங்கே கொடுக்க போகிறேன், யாரும் கொடுக்க போகிறேன் சரியா. எனக்கு லவ் இருக்கான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் என்னோட அடிக்ஷன் நீ தான் ஓகேவா. எப்போவுமே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீ தான் என்னோட அடிக்ஷன். எப்போவும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன் ஓகே. என்ன சாரி நினச்சி போகணும் ட்ரை பண்ணுறீங்களா, நெவர் எவர் ஓகேவா. நான் அவனை அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். சார் ஜங்க் தான் பார்த்துட்டு அவங்க அப்பாவோட சர்ஜரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என் அப்பா மட்டும் பேசுகிறேன் ஓகேவா. என் அம்மா ரொம்ப ஒரி பண்ணுறாங்கன்னு நினச்சி நானும் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ அது கரெக்டாக எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குன்னு தோணுது ஓகேவா. போயிட்டு வாட்ஸ்அப் ஜங்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்க் அப்படியே எதிர்த்து தூங்கியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மி காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஜங்கா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம் சொல்கிறாங்க. வெளியா, ஆனால் எனக்கு காலேஜ் இருக்கே சொல்கிறாங்க. இல்லை நம்ம வெளில போகிறோம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம் வா சொல்கிறாங்க. அது இன்றைக்கி வந்து மண்டே தானே ஓகேவா. இப்போ ஃபைனலாம் ஜிமின் ஜங்க் 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு நம்ம அவங்க எங்கன்னா ஒரு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கா, காய் வீடா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு காய்க்கு இவ்வளோ பேர் வீட்டு இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்க் 2 பேரும் வந்திருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு பாசன் ஒரு மேடு தான். ஜங்கு தம்பி எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பார்த்தா வீட்டில் ஹாலில் ஒரு குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க விளையாடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இது யாரும் சொல்கிறாங்க. காய் வீட்டில் குழந்தைங்களா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு இது காய் வீட்டில் என் வீடு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அதை நம்ம வீடு சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜங்கு தான் அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க. இப்போ அங்கே குழந்தைங்க அழைச்சிருப்பாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓய் நம்ஷி ஜூன் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சு அங்கிள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா, நீங்கள் ஏன் வீட்டுக்கே வரதா சொல்கிறாங்க. அதுவா கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. அம்மா இது யாரும் சொல்கிறாங்க. ஓ இதுவா, இது வந்து உங்களுக்கு அங்கிள் ஆக போகிறவங்க சொல்கிறாங்க. அங்கிள் ஆக போகிறவங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அதாவது ஜங்குக்கு அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் ஆக போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க. கரெக்டாக ஜங்கோட அப்பா அம்மா கீழே வராங்க. இறங்கி வராங்க ஸ்டெப்பில். ஜங்குக்கு சொல்கிறாங்க உனக்கு இப்போ தான் வழி தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. அம்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா அப்பா வந்து உட்காருறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட பேசணும் அண்ணா எங்கே சொல்கிறாங்க. நம்பி டியூட்டிக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிமின் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க சொல்லி உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. யாருப்பா அந்த பையன் சொல்கிறாங்க. அம்மா இவங்க என் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறாங்க சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி போகிற பையன், நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜங்கு அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்லு ஜங்கு சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுற பையன் இவங்க தான், நான் இவங்க தான் லவ் பண்ணுறேன் ரொம்ப டேஸாக. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 5 மந்த்தாக ஒன்றா தான் இருக்கோம் சொல்லிட்டாங்க. என்னென்னு இருக்காமல் 5 மந்த்தாக ஒன்றா தான் இருக்கும். நான் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு உங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ப உங்களால். இப்போது அவங்க பார்க்குறாங்க. உங்கள் பேர் என்ன பார் கேட்குறாங்க. பார்ச்சிமின் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியே சொல்கிறாங்க. அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. அப்புறம் வில்லேஜை சேர்ந்தவங்க தான். இங்கே அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம். அப்பா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் இங்கே ஜங்கு கூட இருக்கேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா நான் லவ் பண்ணுறேன் அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அங்கே பார் ஜங்கு உண்மையை சொல்கிறியா இல்லை சொல்கிறாங்க. உண்மையதாம்மா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா நம்பவில்லை. ஜங்கா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ ஜங்கோட அம்மா கிட்ட வராங்க. பார்ப்பா உண்மையை உனக்கு என் ஜங்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அது சொல்லிட்டாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லுவோம், மனசில் இருக்கும் அப்படியே சொல்லு. ஓகே பிடிச்சா பிடிச்சிட்டு சொல்லு, பிடிக்கல சொல்லு. ஓகே நான் பார்த்துக்கிறேன். அவனும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்லு சொல்கிறாங்க. ஒரு நாள் மேபி இப்போ மேட்டை கூட்டிகிட்டு வந்துருக்கானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ அப்படிலாம் இல்லை ஆண்டி, அவரும் மேட்டையெல்லாம் கூட்டிகிட்டு வரல, எனக்கு அவர் பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன் அவரை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட சொல்கிறாங்க. பாரு அவனை பற்றி உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு யாரு கூட இருக்க பிடிக்காது, அதுவும் அவருக்கு யாரு கூட க்ளோஸ் ஆகலை, நிறைய பேர் டேட் பண்ணி பார்த்துருக்காரு. அவர் யாரு கூட செட் ஆகலை, அவருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, நான் தான் அவருடைய சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. லவ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி கூட பயந்துருப்பார் அடிக்ஷன் சொல்லுவார் சொல்லிட்டு. ஆனால் ஜங்க் கூட போய் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் லவ், நான் அவனை லவ் ஓகேவா, அவனுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்கும். 5 மந்த்தாக எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும். ஸ்டார்டிங்கில் எனக்கு அவன் லவ்லாம் இல்லை, எனக்கு ஒரு அடிக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கிழிப்பிச்சாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பார் ஜிம்மி அப்பா ஓகே எனக்கு தெரியும் ஓகேவா, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அம்மா எனக்கு அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு அடிக்ஷனாக தான் இருந்தா ஓகேவா, ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன் எப்படி அப்படி சொல்லி ஜங்க் கூட கேட்குறாங்க.
இப்போ ஜங்குக்கும் அவங்க லைஃப்பில் நடந்து சொல்கிறாங்க. 5 மந்த் பிஃபோர் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சிவியர் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. மூசால பார்க்க முடியாது சொல்லியிருக்காங்க. சிவில் போனாங்கன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் எங்கள் மணி இல்லை. ஒரு நர்ஸ் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். நர்ஸ் நான்சி கிட்ட வந்து ரொம்ப நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். என் அப்பா அட்மிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த டைமில் டியூட்டிக்கு என்ட்ரு ஆனேன். பார்த்தேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டேன். அப்போ இவன் ரொம்ப அழுதுட்டு இருந்தான். ஏதாச்சும் சொல்லி கேட்கும்போது தான் இவன் என்கிட்ட வந்துட்டு நானே கூட்டிகிட்டு போனேன் கேபினுக்கு. அப்புறம் பேசினேன் உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டேன். அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, க்யூர் பண்ணும் ப்ளீஸ் டாக்டர் என்ன பண்ணுங்க, நான் வந்துட்டு அட்மிட் பண்ணிக்கோங்க அப்பாவை, நான் பார்ட் டைம் ஒர்க் பார்த்தா மணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன், அவருக்கு சர்ஜரி பண்ணுங்க, அவர் வந்து க்யூர் பண்ணி தாங்க சொல்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அந்த டைமில் ஃபவுண்டேஷனே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு மணி வந்துட்டு அது வந்து ஃப்ரீயாக எடுத்து சர்ஜரி பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ நான் கேட்டேன் வேறு யாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா மட்டும்தான். நான் அப்பா எனக்கு மட்டும் இருக்கு. நான் வந்து அப்பா எனக்கு இருக்குது அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு நான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ரிலேட்டிவ்ஸ் கூட இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஊரில் இருக்கவங்க கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது வில்லேஜில், வேறு எதுவுமே இல்லை. அப்பா இந்த மணி பூரா எனக்கு வந்து இப்போ காலேஜுக்கு கட்டிட்டாங்க, ஃபீஸ் மொத்தம் பணத்தை கட்டிட்டாங்க. எனக்கு வேறு மணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, வச்சுக்கோங்க, அப்பா அட்மிட் பண்ணிக்கோங்க, நான் சீக்கிரமாக பார்ட் டைம் ஜாப் வந்து மணி தரேன் உங்கள்கிட்ட, டெய்லி கூட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சொல்கிறாங்க இப்போ ஜம்காலம் பார்க்குறேங்க, உனக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை ஃபஸ்ட் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அவனை பார்த்தப்போ ஃபஸ்ட் அட்ராக்ஷன் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப பியூராக இருந்தாங்க. அப்பாவுக்காக எதனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான். நான் என்னால் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் ஜாப் வேணால் வாங்கி தரீங்களா, இங்கே கூட ஒர்க் பண்ணவா, எந்த ஒர்க்கானு சொல்லுங்க நான் பண்ணுறேன், அப்பா மட்டும் ஹெல்த்தை க்யூர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணான். எனக்கு அந்த பியூர் இன்னசென்ட்னஸ் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, அவன் கொஞ்சம் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கான், பெருசாக சிட்டி லைஃப் தெரியாது, அவன் ஹார்ட் ஆகிடக்கூட ரீசனுக்காக நானே சொன்னேன். சார் ஓகே நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழுதான், அவனுக்கு ரொம்ப கஷ்டம் போயிட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னடா இப்படி பண்ணியிருக்கா. ஸோ ஜம்கா அப்பா கேட்குறாங்க, எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியலப்பா, நான் அப்படி தான் கேட்டேன். ஆனால் அவனும் சரி ஓகே அப்பா சர்வ் என்னால் பண்ணுறேன் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டா. 1 மந்த் வரைக்கும் அவன் நான் நார்மலாக அப்படி இருந்தோம், நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் இருந்தேன். இவன் அவனுக்கு நிறைய டைம் அழுதுருக்கான், என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். சின்ன பையன் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டான். 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு அவனை அப்படி ஹர்ட் பண்ண முடியல. அவன் என்கிட்ட வேறு எதுவும் பார்க்க முடியல. அப்பா மட்டும் க்யூர் பண்ணுங்க, வேறு எதுவும் வேணாம், வீட்டில் நானே பண்ணுற ஒர்க்கெல்லாம் சொல்லிட்டு அவனே என்ன பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் எனக்கு அப்படி பண்ண வைக்க மனசு இல்லை. எனக்கு என்னவோ தெரியல, அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி, வேண்டாம் அப்படிலாம் பண்ணாத, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அறியாமல் அவன் மேலே அவனுக்கு ஒரு கேரிங் வந்துச்சு. அந்த கேர் காட்டணும்னு தோணுச்சு, ஒரு கேரிங் ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சு. அப்புறம் போக டேஸ் போக பிடிச்சிருந்துச்சி. அவன் எனக்கு மட்டும்தான், வேறு யாரையும் கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்துல ரொம்ப ட்ரஸ்ட்டாக, நம்ம ஒரு கொஞ்சோண்டு லவ் கேர் கொடுத்தா கூட அவன் திருப்பி அவ்வளோ லவ் கேர் வந்து கொடுப்பான். ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பான். அவன் நினச்சி என் மணி எல்லாமே கேட்கல, என்னால் பண்ணலான்னு எதுவுமே பண்ணல. அவன் கேட்டது அப்பா மட்டும் க்யூர் பண்ணிட்டாங்க, வேறு எதுவுமே நீங்கள் சொல்கிறது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட நான் எப்படிலாம் கேட்கணும் அப்படிலாம் இருந்திருக்கான். எனக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. அவன் வந்துட்டு சம்டைம்ஸ் கோவப்படான், க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் என்ன யாருமே ரசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் கொஞ்சம் டேஸ் போக போக தெரிஞ்சு எனக்கு அவன் மேலே அது லவ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன்கிட்ட நான் அதை சொல்லவே இல்லை, லவ் இருக்குன்னு கூட சொல்லலை, அடிக்ஷன் தான் நான் சொன்னேன் இது வரைக்கும். இப்போ உங்கள் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு அவனும் பிடிச்சிருக்கு. அவனை என்னை தவிர வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, நல்லா நான் மட்டும் தான் நல்லா பார்த்துப்பேன். அவனும் என்னை நல்லா பார்த்துப்பான். அவன் கூட தான் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு அவன் வேணும், அவங்க அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம், ஐ ஃபால் இன் லவ் வித் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி யூ ஆர் மை அடிக்ஷன், யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை எவ்ரி திங், என் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நல்லா பார்த்துப்பா ஓகேவா. அவங்க அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு உன்ட்ட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது.